யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஆஹா எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஆஹா எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஆஹா எங்கள் கோடி வெற்றி கோடியே. துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை கலந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, நம் கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாங்கள் அவருடைய பரிசுத்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். அவருடைய பரிசுத்த நாளிலும் அதுவும் பாடுகளின் வாரத்திலே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். இது அவருடைய மகாபெரிய கிருபை. ஆகவே இந்த நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே ஒன்று கூடி இருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்திய உங்களுடைய மகாவிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் வார்த்தைகளை, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுப்பதற்கு அடியேனை இந்த இடத்திலும் நேரங்கள் சித்தம் கொண்ட உங்களுடைய மகாவிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னுமாய் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தை செய்திருக்கிறீங்க ராஜா.
இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க. அதற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, வார்த்தையிலே கொடுக்கிற அடியேனையும் வார்த்தையிலே கேட்கின்ற உம்முடைய தாசர்களையும் கர்த்தாவே உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளே ஒப்பு தருகிறேன் ராஜா. தேவரீரே, உங்களுடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவை நம்முடைய பெரியவர் இருக்கும் வரை நாங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் வாரத்திலே நாம் வந்து நிற்கின்றோம். இந்த நாளிலே அவருடைய பாடுகளை குறித்து அவருடைய பாடுகளிலே பகுதிகளை எடுத்து நாங்கள் ஒரு விஷயம் தியானிப்பது எங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வாரத்திலே இன்றைய நாளிலும் அவருடைய பாடுகளை குறித்தான பகுதிகளிலே இருந்து சில வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகின்றோம். கடந்த வியாழன் வீட்டு கூட்டம், அதாவது ஜெப கூட்டத்திலும் அவருடைய பாடுகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆமென். இன்றைக்கும் நாங்கள் அதே தியானத்தை நாங்கள் எடுத்து நாங்கள் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே 26ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இருந்து 28வது வசனம் வரைக்கும் வாசிங்க. வாசிங்க. பிரதான ஆசாரியரிடத்தில் போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுப்பேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுக்கும் சமயம் பார்த்து கொண்டிருந்தார். புளிப்பில்லாத அப்பம் பண்டிகையின் முதலாம் நாளில் சீடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பாஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்துக்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீடரோட கூட பாஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீடர்கள் போய் பாஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது தண்ணீரில் ஒரு கன்னிகையோடு கூட அவர் காட்டியிருந்தார். அவர்கள் போதும் பண்ணுகையில், அவர் உங்களில் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராக கேட்க தொடங்கினார்கள். அவர் திரைத்திரமாக, என்னோட கூட காலாவில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பார். மனுசகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுசகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவா இருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரவி, நானோ என்றார். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் இவ்வளத்தையும் வாசித்த பகுதியிலே ஒரு முக்கியமான ஆளாக ஒருவர் இருக்கிறார். அவர் யூதாஸ் காரியோத் முக்கியமான ஒரு ஆளாக இதில் இருக்கிறார். இந்த வசனம் 14 தொடக்கம் 16 வரைக்கும் நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது 12 ஒருவனாய யூதாஸ் காரியோத்து என்பவன்
பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். சரி, இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் திட்டங்களை வாக்குகின்றார். ஏன் ஆண்டவர் 30 வெள்ளி காசுக்கு இவன் உடன்பட்டான்? அவ்வளவு சீப்பா போய் அவர்கள் 50 100 கேட்டாலும் கொடுத்திருப்பாங்களே. ஏன் இந்த 30 வெள்ளி காசு கொடுக்க அவர்கள் உடன்பட்ட உடனே இவனும் அதற்கு ஓம்பட்டான்? எதற்கு சொல்லுங்க, சுருக்கமா கேட்டு தேவனுடைய தூதரை தொடங்குவோம். ஏன் இந்த 30 வெள்ளி காசுக்கு அவங்களும் உடன்பட்டாங்க, இவனு ஏன் அதுக்கு ஓம்பட்டான்? கூட காசு வாங்கி இருக்கலாமே, பண ஆசை பிடிச்சவன் தானே இந்த யூதாஸ். என்ன எழுதி இருக்கிறபடி தீர்க்க தரிசனம் எப்படி எழுதி இருக்குது? 30 எங்க எழுதி இருக்கு? சகரியாவில நாங்கள் பார்க்கிறோம் 11ஆம் அதிகாரம். சரி, நீங்க வாசிக்கத்துல 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே எழுதப்பட்டதின் படி அது நிறைவேறுது. ஆகவே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் ஒரு அணுவளவேனும் பிசகாது. அந்த அணுவளவேனும் பிசகாது, மாறாது, சொன்னதின் படியே நடக்கும். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் மூலம் உரைத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கடந்த வாரம் மிகவும் அருமையாக நாங்கள் தியானத்துக்கு எடுத்தோம். கடந்த ஜெப கூட்டத்திலே இந்த யூதாசை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களுக்குள்ளே நிர்வாக திறமை, நிர்வாகத்திலே நிர்வகிக்கின்ற வகையில் நிர்வகிக்கின்ற ஒரு ஸ்தானத்திலே ஒரு படித்த ஒரு மனுஷன் இந்த யூதாஸ் காரியோத். நிர்வாகத்தை வடிவாக செய்யக்கூடியவன், பணத்தை நன்றாக கையாளக்கூடியவன், பணத்தை நன்றாக பெற்றுக்கொள்வதும் அதை கொடுப்பதிலும் அவன் மிகவும் நிர்வாக திறமை படைத்திருந்தவன், ஒரு படித்தவன் இந்த யூதாஸ் காரியோத். இந்த ஸ்காரியோத் என்று சொல்லி சொன்னால் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஒன்று சொல்லித்தாரன் சரித்திரம். ஸ்காரியோத் என்கிறது இவனுடைய தகப்பனுடைய பெயரும் என்ன சொல்லுங்க? தகப்பனுடைய பேர் என்ன? சீமோன் ஸ்காரியோத். ஆகவே இவனுக்கு பேர் யூதாஸ் காரியோத். இந்த ஸ்காரியோத் என்றால் அந்த அதுக்குரிய அர்த்தம் என்னென்றால் தோல் உடை என்பது அர்த்தம். ஆகவே சில வேத வல்லுநர்கள் கருதுகின்றார்கள் இந்த யூதாஸ் காரியோத் இந்த லெதர் ஜாக்கெட் அதுதான் இவன் எப்பொழுதும் போட்டிருப்பான் என்பதை அவர்கள் ஊகிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த லெதர் பாக்கெட் தான் இந்த காசுகளை வாங்கி போடுறதுக்கு வசதியான பாக்கெட் இருக்கும். இப்பயும் இருக்கு இப்படியா லெதர் பாக்கெட்ல லெதர் ஜாக்கெட்டுகள். சரி, இவன் எப்பொழுதும் அதுதான் அணிஞ்சிருப்பான் என்று சொல்லி இவர்கள் அதாவது வேத வல்லுநர்கள் அவர்கள் அபிப்பிராயப்படுகின்றார்கள். ஆகவே இந்த ஸ்காரியோத் என்கிறது அது இஸ்ஸன்னா விட்டு காரியோத் என்று சொல்லி வந்தது. இஸ்காரியோத் என்றுதான் இங்கிலீஷ்ல வரும். ஐஎஸ் என்று தொடங்கும். ஆனா ஐஎஸ் விட்டு ஸ்காரியோத் என்று சொல்லி அந்த அர்த்தம் வருகிறது. அது நான் உங்களுக்கு ஆறுதலாக வேத படிப்பில் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆகவே இவ்விதமான ஒரு இந்த யூதாஸ் காரியோத், யூதாண்டு அநேகம் பேர் இருக்கிறார்கள். நான் ஆண்டவரை காட்டி கொடுத்தவன் யார்? யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத். ஆகவே இந்த யூதாஸ் காரியோத் என்ன செய்கின்றான்?
ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு பொருத்தனை பண்ணி 30 வெள்ளிக்கு உடன்படுகின்றார். எப்படி என்றால் இந்த 30 வெள்ளி என்ற உடன்பாடு எதற்கு வருகின்ற என்னத்துக்கு வருகின்றது என்றால், அந்த நாளிலே ஒரு அடிமையினுடைய விலை 20 வெள்ளி. ஒரு அடிமையினுடைய விலை இது கொஞ்சம் கூட. பின்ன பெரிய அடிமைக்கு பெரிய வரண்ட மாதிரி 30. பாருங்க, அடிமைக்கு 20 வெள்ளி, இவருக்கு ஆண்டவருக்கு 30 வெள்ளி. சரி, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன். பின்ன இந்த 12 யார்? ஆண்டவருடைய சீசர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள். ஆகவே இந்த 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இவர்கள் 20 பகுதியுமாக ஆண்டவரை காட்டி ஆண்டவரை பிடிப்பதற்காக, ஆண்டவரை கொலை செய்வதற்காக 2 பகுதிகளும் குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுக்க இவனும் இந்த ஆசாரியர்களும் சேர்ந்து உடன்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். அது முதல் சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். இங்கே இந்த காரியத்தை மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியே இருக்கும் பொழுதுதான் 17வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பாஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். எதற்கு கேட்கின்றார்கள் சீசர்கள்? என்னத்தை கேட்கின்றார்கள்? பாஸ்காவை புசிப்பதற்கு சொல்லுங்க. ஒரு இடம் ஒன்று தேவை. இதற்கு இந்த இடத்தை எங்கே எடுத்து ஆயத்தம் பண்ண நீர் சித்தமாய் இருக்கிறேன். ஆர் கேட்கிறார்கள்? எந்த சீசர்கள்? 12 பேரும். 12 பேரும். பின்ன 12 பேரும் என்றால் 6 இருக்கிறார், அதுக்குள்ள அவரும் இருக்கிறார். பின்ன பாருங்க, இந்த 12 பேரும் போய் தான் ஆண்டவரிடத்திலே, அவர் எங்க இந்த பாஸ்காவை நாங்கள் உட்கொள்ள இடம் தேவை என்பதை உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி அவருடைய சித்தத்தை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. யார்? இந்த யூதாஸ். சித்தத்தை எதிர்பார்க்கிற அப்போஸ்தலர்கள் யூதாசும் ஒருவன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஆகவே இந்த நம்முடைய ஆண்டவரோடு ஒன்றாக இருந்து, ஒன்றாக போதனைகளை கேட்டு, ஒன்றாக துதிகள் செலுத்தி, ஒன்றாக சாப்பிட்டு, ஒன்றாக படுத்துறங்கி, போதனைகள் கேட்டு, ஏன் அற்புதங்களும் செய்து, இவ்விதமாக காரியங்களை எல்லாம் இந்த யூதாஸில் நடத்தி கொண்டிருந்தவன். அவர்கள் இயேசுவின் சீடர் என்பதற்கு, அதாவது சீசத்துவத்தின் பூரணம் இங்கே வெளிப்படுகிறது. எதில? அவருடைய சித்தத்தையே அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். அவர்கள் பலவிதமான பலவீனங்களிலே அவர்கள் இருந்தாலும், சீசர்கள் ஆண்டவராகிய இயேசு தன்னை பாவுடைய கையிலே ஒப்பு கொடுப்பதற்கு முன்பு சீசருடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் சீசத்துவத்திலே ஒரு பூரணம் பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. காரணம் என்னென்றால், அவருடைய சித்தத்துக்கு அவர்கள் காத்து இருக்கின்றார்கள். இதற்குள்ளே இந்த யூதாசும் ஒருவனாக இருக்கின்றான். ஆகவேதான் இந்த இறுதி நேரத்திலே போய் கூட என்ன செய்கின்றார்கள்? பாஸ்காவை புசிப்பதற்கு ஆண்டவரே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண, எந்த இடத்திலே ஆயத்தம் பண்ண வேண்டும் நீர் சித்தமாயிருக்கிறீர் சொல்லும், நாங்கள் அதை ஆயத்தம் பண்ணுகிறோம் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறேன்? பாத்தீங்களா? இதே கேள்வியை தான் வேதத்திலே இன்னொரு நாங்க பார்க்கிறோம். எங்க சொல்லுங்க பாப்போம். எங்க பார்க்கிறோம் வேதத்திலே? சொல்லுங்க. எங்க எங்க இந்த வார்த்தையை கேட்கிறோம்? சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய்
இருக்கிறீர் என்று சொல்லி சவுல் ஆண்டவராய் இயேசுவிடம் கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாங்கள் இந்த வார்த்தை கேட்பதில் இருந்து சீஷத்துவம் அங்கே பூரணப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சவுல் ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கும் பொழுதே அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இப்போ இதை இந்த இடத்துல நான் இன்னொன்றையும் சொல்லி நான் உங்களுக்கு தொடர்ந்து போறேன். இந்த நேரத்தில் புது மாதிரியான ஒரு உபதேசம் ஒன்று இப்ப வருகிறது. எச்சரிக்கையாயிருங்க. நாள் நெருங்க நெருங்க உங்களுக்கு சில எச்சரிப்புகளை இப்படியாக சொல்லி தருவது உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த எச்சரிப்பு எங்க இருந்து தெரியுமா? அமெரிக்காவில் இருந்து இவ்விதமான போதனை அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலிருந்து அப்படி இந்தியால வரும். ஐரோப்பாவுக்கு வேற ஏன்னா இந்தியாவில இருந்து ஊழியர்கள் இந்தியாவி பக்கம் வர்றதுனால அவங்க அப்படியே இந்த காத்து அப்படியே இந்தியாவில ஐரோப்பாவையும் அப்படியே தட்டி கொண்டு போகும். சரியா? இந்த சூறாவளி அங்கிருந்தா வலிக்கிறது. இந்தியாவில தான் சூறாவளி வலிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? சூறாவளி இந்தியாவில தான் துவங்குறது. அது இலங்கையை வந்து தாக்குறது. இலங்கையில இருந்து சூறாவளி எழும்புறது இல்ல, இந்தியாவில தான், இந்திய கடல்ல தான் எழும்புறது. இதே மாதிரி இந்த சூறாவளியும் அப்படியே வந்து இப்படியே இந்தியாவிலே வரும். என்ன தெரியுமா? ஆண்டவர் என்று சொல்லி சொல்லாதீங்க. இது பொல்லாத உபதேசம். ஆண்டவர் என்று சொல்லி சொல்ல, ஆண்டவரை இயேசு என்று சொல்லி சொல்லுங்க, தனியா ஆண்டவர் என்று சொல்லாதீங்க. பாத்தீங்களா? இது ஒரு பொல்லாத ஒரு உபதேசம். கவனமா இருங்கிறது. அது உங்களுக்கு அது வேதத்தில் எத்தனை காரியங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு இதை குறித்து சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை குறித்து நீங்க பெருநினைச்சிருக்கீங்க, எனக்கு விளங்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த உபதேசத்தை குறித்து சொல்றேன். ஆண்டவர் என்று சொல்லி சொல்லாதீங்க. ஆண்டவர் 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 என்று சொன்னால் எத்தனை ஆண்டவர் மாதிரி இருக்கிறாங்க. அப்படின்னா தேவன் தேவன்டா தேவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லலாம் தானே? பாருங்க. அப்படி ஏசு ஏசு வண்டி ஏசு வண்டி புத்தகத்தில் எத்தனை ஏசு இருக்கத்தான் செய்யும். பின் ஆகவே ஆண்டவர் என்று சொல்லி ஒருவன் ஏற்றுக்கொள்ளவனும் ஆண்டவரை இயேசு என்று சொல்லி நாங்கள் இயேசு என்று கத்தனங்கள் அவர் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்தது நான் அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனாக நாங்கள் இருக்க முடியும். முதல் ஆண்டவர். ஆண்டவர் என்றால் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆகவே நாங்கள் இதை குறித்து நாங்கள் அதிகம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இப்படியான உபதேசங்கள். ஆகவே ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறேன். ஆகவே இந்த கேள்வியானது ஒரு அடிமையின் கேள்வி. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஒரு அடிமையின் கேள்வி, தன் எஜமானை நோக்கி கேட்கின்ற கேள்வி. அந்த ஒரு எஜமானை நோக்கி ஒரு அடிமைதான் இந்த கேள்வி கேட்கணும். ஆண்டவனே, எஜமானே, நான் என்ன செய்ய வேண்டும்? நீர் சித்தமாயிருக்கிறேன். நாம் போய் சாப்பிட போறோம் அடிமை கதைக்க முடியாது. அவன் சொன்னாத்தான் சாப்பிடலாம், சொல்லாவிட்டா சாப்பிடவே முடியாது. அதான் அடிமை. எஜமான் சொல்லாததை இவன் செய்யவே முடியாது, தன்னுடைய விருப்பத்தை கேட்கவும் முடியாது. ஆகவேதான் இங்கே அடிமை என்றதை அங்கே நாங்கள் காணுகிறோம். ஒரு அடிமை தன் எஜமானை நோக்கியே கேட்கின்ற இந்த கேள்விதான் அடிமை. ஆகவே இந்த சவுலை நாங்கள் பார்க்கும் பொழுதும் ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுதும் அந்த ஆண்டவருக்கு அவன் தன்னை அடிமையாக்கி விட்டான். ஆகவே அப்போஸ்தலர்கள் கூட தங்களை அடிமையாக்கி விட்டதினால் தான் ஆண்டவரே என்று கூப்பிட்டு, ஆண்டவரே நான் எங்கு இந்த பாஸ்காவை ஆயத்தம் பண்ண நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய விருப்பத்தை கேட்டு நிற்கின்றார்கள். இந்த அவருடைய பாடுகளை தியானிக்கின்ற தேவனுடைய ஜனங்கள் யார் அவருடைய பிள்ளைகளோ, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை யார் சுமந்து செல்லுகின்றார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு அடிமை. அவர்கள் ஆண்டவருக்கு அடிமை. யார் அவர்களுக்கு ஆண்டவருக்கு தங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, யார் தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்பாக செல்லுகிறார்களோ அந்த அடிமைகள் தான் நிச்சயமாக நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்க முடியும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். நான் அடிமையாக நான் இருந்தால் தான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி நான் கேட்க முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நம்மளுக்கு நல்ல வடிவாக நாம் விளங்கப்படுத்திக் கொண்டு போறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான ஒரு அடிமைதான் ஆண்டவரிடம் இவ்விதமான ஒரு கேள்வியை கேட்க முடியும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னப்பா?
உம்முடைய சித்தத்தை சொல்லு, நான் செய்கிறேன். நீ சொல்லாத போல நான் எதுவுமே செய்ய முடியாது. இது ஒரு அடிமையின் கேள்வி. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களை அவருக்கு அடிமையாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களானால் நிச்சயமாக அவருடைய சித்தத்தை செய்கிற ஜனங்களாக நீங்கள் இருப்பீர்கள். இன்னொன்றை நான் கேட்கின்றேன். இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் உங்களை அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் யாருக்கு அடிமை? சொல்லுங்க. நாங்கள் 2 வகையில இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். ஒன்றில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அல்லது பிசாசு. 2ல் ஒன்றுதான் அடிமையாக, 2ல் ஒரு ஆளுக்கு தான் அடிமையாக இருக்க முடியும். நான் அதுக்கு அவருக்கு அடிமையில இவருக்கு அடிமையில இருக்கவே முடியாது. அவருக்கு அடிமை இல்லையா இவன் விட மாட்டான். இவன் பிடிச்ச அடிமையாக்கி வச்சிருவான், விடவே மாட்டான். யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 தரம் அவர் உறுதிப்படுத்துறார். எப்படி? பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாகிறான். பின்ன பாவத்துக்கு அடிமை என்றால் அவன் யாருக்கு அடிமை? பிசாசு. ஆகவே ஒருவன் யாருக்கு அடிமையா இருக்கிறானோ அவனுக்கு இருக்கிறவன் யார்? எஜமான். பின் அவனுக்கு ஒரு எஜமான் நிச்சயம் இருக்க வேண்டும். ஆகவே யார் அந்த எஜமானோ அந்த எஜமானின் சித்தத்தையே, அந்த எஜமானின் விருப்பத்தை தான் அவர் செய்கிறவராக காணப்படுவார். இப்ப விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? நீங்க யாருக்கு அடிமையா இருக்கிறீங்களோ, ஒரு தேவனுடைய பிள்ளை யாருக்கு அடிமையா இருக்கிறானோ இருக்கிறாவோ அந்த எஜமானுடைய சித்தத்தை தான் அவன் செய்ய முடியும். அதைத்தான் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். இப்ப உங்களுக்கு விளங்குதா? ஆகவே நம்முடைய ஆண்டவர் சொல்றார், 2 எஜமான்களுக்கு முடிவாப்போ 2 எஜமான்களுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியாது. ஏன்? ஒருவன் 2 பேரையும் சிநேகிக்க முடியுமா? 2 பேருக்கு அடிமையா இருக்கேனுமா? 2 எஜமான் இருக்க முடியுமா? முடியாது. ஒரு எஜமான் தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒருவன் தான் மேலதிகாரியா இருக்க முடியும். ஆகவே இந்த 2 எஜமான்கள் இருக்க முடியாது. 2 எஜமான்களுக்கு ஒருவனும் ஊழியம் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பார் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே ஒன்றில் பிசாசுக்கு அடிமையா இருக்க வேணும் அல்லது ஆண்டவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். பின் ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இங்கே பாருங்கள், ஒருவனுக்கு ஆண்டவர் எஜமானாக இருக்க வேண்டும் அல்லது பிசாசு எஜமானாக இருக்க வேண்டும். இதே சத்தியத்தின் கீழே தான் முதலாவது நாங்கள் ஒன்றை தெரிஞ்சு கொண்டு அங்கால போவோம். இதே சத்தியத்தின் கீழே தான் ஒருவனுக்கு ஒரே சபைதான், ஒருவனுக்கு ஒரே உபதேசம் தான், அவனுக்கு ஒரே ஐக்கியம் தான், ஒன்றுதான் ஒருவனுக்கு இருக்க முடியும். இன்றைக்கு பாருங்க, இன்றைய நாளில் அநேகமான உபதேசங்கள் எல்லாம் ஒன்றுதான்ப்பா. சக பாகுபாடு இல்லாம நீங்க எல்லாரும் வாங்க. கிறிஸ்துவுக்குள் உபதேசம் எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் கிறிஸ்துவ உபதேசம் தானப்பா. இதுக்கு மிச்சமா வேற ஒன்றுமே இல்ல. சபைகள் எல்லாம் ஒன்று சேர வேணும் என்று சொல்லி எல்லாம் இவ்வளவு பேர் வாஞ்சிப்பாங்க. சபைகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இந்த உலகம் முடிஞ்சாலும் சேராது பாருங்க, அது சேராது. ஏனென்றா அப்படித்தான் வேதத்தில் இருக்கு, சத்தியம் அப்படித்தான் இருக்குது. அதெல்லாம் சொல்றோம், துணிஞ்சு சொல்றோம், அது சேராது, அதை விடுங்க. சரி, அப்படி என்றா அந்த நாள்ல கொரிந்து சபை சொல்லுங்க, எபேசு சபை, தெசலோனிக்கே சபை இப்படி இருந்திருக்கா, இப்படி இருந்திருக்கா. அந்த நாள்லயே 7 சபைக்கு ஆண்டவர் போறார் போய் சொல்றதுக்கு, நீ இப்படி நடக்கிறாய், நீ இப்படி நடக்கிறாய். ஆகவே சபைகள் எல்லாம் ஒன்று சேரும். இதெல்லாம் இது சத்தியம் இல்லாத போதனைகள், நீ கவனிச்சு கொள்ள வேணும்.
நான் இன்னும் ஆழ்ந்த இதுக்குள்ள வரையில. ஆனாலும் இருந்தாலும் உங்களுக்கு இவர் யாவும் அநேகமாக உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே சகல் பாடுபாடின்றி உங்களை அழைக்கிறோம், வாருங்கள், நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோம். புலியான உபதேசம், அந்த புலியான உபதேசங்களுக்கு நாம் ஒரு நாளும் சிக்கிடக்கூடாது. ஆகவே ஒருவருக்கு ஒன்றுதான், சபை ஒன்றுதான், ஐக்கியம் ஒன்றுதான், உபதேசம் ஒன்றுதான். அவன் அதுல அவன் நிலைச்சிருக்க வேணும், கர்த்தருடைய வருகையில அவன் காணப்பட வேணும். அல்லேலூயா. இந்த வசனம் 44 வாசிங்க பார்ப்போம். இந்த யோவான்ல 44 அது சரி. இவனுக்கு சத்தியம் இவனுக்கு இல்ல பிசாசுட சத்தியம் இருக்கும், பிசாசுட சத்தியம் இல்ல. ஆகவே நான் சில நேரத்தில் இன்னொன்று சொல்றேன் பாருங்க, ஆண்டோடைய வேதம், இந்த வேதத்துல சத்தியம் இருக்குது. ஆண்டுடைய வேதத்துல தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டுடைய வேதத்தை தேடினால்தான் நான் சத்தியம் எனக்குள்ளே வரும். நாம் வேதத்துல சத்தியத்தை தேட முடியாது, பிசாசு இடத்துல போய் சத்தியத்தை தேட முடியாது, அங்கே இயேசுவை காண முடியாது. அப்படி என்றா ஒளியின் தூதன் கூட போட்டாங்க, அவன் வந்து நிப்பான், அவனை சந்திச்சு கொள்ளலாம் படிவா. இன்றைக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம். இப்படி சொல்லக்கொள்ளதான் அருமையான காரியங்களை ஞாபகம் வருது. ஒரு ஊழியக்காரர் ஒரு அறிக்கை கொண்டு விட்டு இருக்கிறார் தெரியுமா, தாம் பிசாசோட இருந்து சாப்பிட்டார். பாத்தீங்களா, காலம் நெருங்க 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 அருமையான காரியங்கள் எல்லாம் வருகிறது. இப்படி பலன்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, நாங்க ஆண்டோட இருந்து சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்றா உன்னோட வந்திருந்து நான் சாப்பிடுவோம். இவன் சொல்றான் என்ன தெரியுமா, பிசாசோடு நான் போனலம் இருந்து நான் சாப்பிட்டானா. பின்ன இவனை என்னன்னு நாங்க நினைக்கிற சிந்திச்சு பாருங்க. இப்படியான போதனைகள் அருமையான தேவனுடைய பிள்ளையே கவன எச்சரிக்கையா இருங்க. நான் போன கூட இந்த ஆராதனை முடியோட்டு நம்முடைய பிள்ளைகளோட இருந்த பிள்ளையோட கலந்து இதற்கு சில காரியத்தை குறித்து பேசினேன் தெரியுமா. இப்ப சபையில இந்த ஆண்டுடைய ஆவிக்குரிய சபையில ஒரு பொம்பளை ஊழியக்காரி கொண்டு இருக்கிறாவா, சபைக்குள்ள வந்து இப்படி கையை நீட்டினா பவுனா கொட்டுதான், பவுன் தூள கொட்டுதான். சனம் எல்லாம் போய் அப்படியே அள்ளி வாரி எடுத்து உருண்ட சறுக்கட்டுதான் சபைக்குள்ள. நல்ல விளையாட்டு, வீட்டில இருந்து செய்ய வேண்டிய மோதகங்களையும் அதுகளையும் இது சபைக்குள்ள வந்து இப்ப செய்கிறதுக்கு அவன் பச்சிட்டான். இப்ப நல்ல அருமையான ஒரு காரியம். இனி பாருங்க எத்தனை சபை இந்த ஊழியக்காரிய கூப்பிடுவது தெரியாது, ஏன்டா பவுன் எடுக்கலாம் என்று சரி. இப்படி அருமையான இதெல்லாம் உண்மையான காரியம். நான் பொய்க்கு சொல்ல இல்ல, கையை காட்டி ஜெபிக்கிறது, தலையில கை வச்சு பவுன் கொட்டுதான். உண்மை செய்வான், இந்த காலத்துல அவன் செய்வான். கவனமா இருக்கு. பாத்தீங்களா, ஆண்டுடைய ஊழியக்காரர் தான், ஆண்டுடைய சபை தான் பிசாசு என்ன மாதிரியா கிரியை செய்யறான்னு பாருங்க. ஆகவே நாங்க இந்த காலம், இந்த 2000 ஆண்டு துவங்கினதுல இருந்து ஒரு சின்ன ஒரு அசைப்பு தான் அசைச்சு கொண்டு இருக்குது உலகத்தை. ஆகவே நாங்கள் எச்சரிக்கையா இருப்போம். ஒன்று, நாங்கள் சந்தோஷத்தோடு இருப்போம். என்ன தெரியுமா, எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருப்போம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு அவர் வர்றதுக்கு முந்தைய எங்களுக்கு எல்லா சத்தியத்தையும் தந்து கொண்டு போய்வார். நாங்க சத்தியத்துக்குள்ள எல்லாம் பெறப்பட்டவங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் எங்களுக்கு, அதிலே நாங்கள் வளர்ந்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசுடைய வருகையில நாங்கள் காணப்படுவோம். ஹல்லேலூயா. வருகை குறித்தெல்லாம் நாங்க பார்த்துட்டோம், அவருடைய மகிமை எப்படி இருக்கும்ன்றதையும் பார்த்துட்டோம். நாங்கள் அந்த மகிமையை காண வாஞ்சிக்கிறோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எங்களுக்கு தங்கம் கொட்ட தேவையில்லை, வேற ஒன்றுமே கொண்டு தேவையில்லை. சார், அவை அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 44 சொல்றார் ஆண்டவர், அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பின்ன பொய் சொல்லும் பொழுது என்ன செய்வானா, தன் சொந்தத்தில் எடுத்து தான் பேசுறான். பிசாசு ஒரு நாள் உண்மையே சொல்லாது. சில ஊழியக்காரன் பிசாசோட கதைக்கிறாங்க பாருங்க. பிசாசு ஆட வச்சுட்டு பிசாசோட கதைச்சு கொண்டிருக்கிற ஊழியக்காரரையும் பார்க்கிறேன். கதைச்சு கொண்டிருந்தா அவன் சொல்லுவான், இன்னார் இவனுக்கு செய்து வச்சது, நான் தான் இவனுக்கு எல்லாம் கொண்டு வந்து இந்த சாமான் எல்லாம் கொடுத்தனா, இன்னார் இன்னிடத்துல இருக்கிறான், உங்க சொந்தக்காரன் இன்னார் தான் கொண்டு வந்து கொடுத்தான்டா. இவன் என்ன செய்வான் தெரியுமா, இந்த ஊழியக்காரன் சொல்லிடுவான், அவனுக்கு சுகப்பட்ட உடனே என்ன செய்வான், இவன் போய் அவனை எப்ப கொலை செய்வான் பார்த்து கொண்டு இருப்பான். ஆனா நம்பி செய்து போறாங்க தெரியுமா, பிசாசு ஒரு நாள் உண்மை சொல்லாது, அவன் கொழி விட்டு கூத்து பார்க்க இருப்பான். கவனமா இருக்கணும். ஏனென்றால் அவன் தன் சொந்தத்தில் எடுத்து அவன் பேசுகின்றான். ஏனென்றால் அவன் பொய்க்கு பிதான்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தன்னுடைய மனதில அவன் உள்ளதை பார்வைக்கு அழகாக வழிகாட்டுவான். கவனமா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். தன்னுடைய உள்ளத்துல இருப்பதை பார்வைக்கு அழகாக வழிகாட்டுவான். இப்படித்தான் ஏவாளுக்கும் காட்டி விட்டான். அவன் பிடிக்க கொடுத்தானா பழத்தை, சாப்பிடு ஏவாள், சாப்பிட சாப்பிடமான்னு கொடுத்தானா? இல்ல, அவளையே புடுங்கி சாப்பிட வச்சான். அவன் கதைச்சான், அவ்வளவுதான். அந்த பழத்தை பார்த்த உடனே அவளுக்கு எப்படி இருந்துதான்? பார்வைக்கு அழகா இருந்துதான், புசிப்பதற்கு இன்பமா இருந்தான். பாத்தீங்களா என்ன மாதிரியாக அவன் கொண்டு வரான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, அண்டைக்கு கூட பாருங்க, ஒரு சகோதரி கண்டு ரோட்ல கண்டுட்டு என்ன வலிய கூப்பிட்டு, சும்மா போன கண்ணாடியும் போட இல்லை, எனக்கு ஆளையும் தெரியல, வலிய கூப்பிட்டு காய்ச்சி, நாங்க சபைக்கு வர போறோம் பாஸ்டர், உங்களுக்கு சபைக்கு அப்படி நாங்க 2 நாளா தீர்மானிச்சுக்கிறோம்னு சொல்லி போட்டு நானும் போய் 2 கதைச்சிட்டு வந்தேன். இஞ்சால வந்து சொன்னாங்க என்ன தெரியுமா, பாஸ்டர் கூப்பிட்டு தானே சபைக்கு வர சொல்லி கேட்டாரு. பாத்தீங்களா பெரிய. ஆனால் எந்த விதத்திலையும் நான் குறைஞ்சு போக இல்லை, என்ற சபைக்கு தானே வர சொல்லி கூப்பிட்டேன், வேறொன்றுக்கு சபைக்கு வாங்க நான் கூப்பிட்டேன். ஆனா என்ன சொல்றேன்னு சொன்னால், எவ்விதமாக சொந்தத்திலே அந்த பொய்களை அவர்கள் புனைக்கிறார்கள். நாங்கள் எச்சரிக்கையாக வலு கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். தேவனோடு நாங்கள் எப்பொழுது நாங்கள் இருந்து கொள்வோம் என்றால், தேவனுடைய சத்தியத்திலே நாங்கள் கட்டப்பட்டுள்ள இந்த கடைசி காலத்திலே நாங்கள் இருப்போம் என்றால், நிச்சயமாக பிசாசங்களை ஒரு பொழுதும் வஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்தவன் பேசுகின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சர்ப்பத்தோடு ஏவாள் பேசிய பொழுது நடந்தது என்ன? அவள் சொல்லும் பொழுது பழத்தை ஆண்டவர் தொடவும் வேண்டாம் என்று கூட்டி சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆகவே அவனுடைய கிரியை ஒரு மனிதனுடைய செயல்படும் பொழுது நம்முடைய வாயிலும் வருவது அவ்விதமாக அவனுடைய கிரியைகளாக இருக்கும். எனவேதான் ஆண்டவர் சொல்றார், 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது, எஜமான் உனக்கு ஒருவனாகத்தான் இருக்க முடியும். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் ஆருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரோமர் 6ஆம் அதிகாரத்திலேயே 19ஆம் வசனத்தை எடுப்போமா? ரோமர் 6:19 எடுத்து பட்டண்டு வாசிங்க, உஷாரா வாசிங்க, டப்பண்டு. இன்னும் இருக்கா? வாசி வாசி வாசிங்க. மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்பே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை இப்ப பாருங்க, முன்பு அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி அடிமைகளாக ஒப்பு கொடுத்த உங்கள் அவயவங்கள், உங்களுடைய அவயவங்களை நீங்கள் அக்கிரமம் நடப்பிக்கும்படியாக அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீங்க. ஏனென்றால் அவன் தான் உங்களுக்கு எஜமானாக இருந்தான். இப்பொழுதோ நீங்கள் ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பதனால் நீங்கள் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை அதற்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் 22 நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். சரி, இப்ப பாருங்க, நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? பரிசுத்தம் ஆகுதல். அதன் பிற்பாடு உங்களுக்கு நித்திய ஜீவன். நீங்கள் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பின்ன பிசாசுக்கு அடிமையாயிருந்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன? அசுத்தம், 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 அக்கிரமம். ஆகவே ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த அடிமையின் கேள்வி எப்படியாக இருக்கும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆண்டு சொல்லுவாரா, போயிட்டு கொலை செஞ்சு வா
சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவனுக்கு அடிமையா இருந்தால் அவனையும் ஆண்டவன் என்றுதான் இந்த உலகம் அழைக்குது. ஆண்டவனே பின்ன நான் அவனுக்கு எஜமானாக நான் அவனுக்கு அடிமையாக இருந்தா சரியா? எத்தனை பேர் அவனுக்கு மறைமுகமா அடிமையா இருக்கிறோம், உங்களை அறியாமலேயே அடிமையா இருக்கும். அவன்கிட்ட போயிட்டு ஆண்டவனே என்றா அவன் தான் என்னையா என்ன கூப்பிட்டேன்னு தான் கேட்பான். பின்ன நீங்க கேட்பீங்க என்னப்பா நான் செய்யணும், இவனுக்கு போய் 2 கொடுத்து போட்டு வான்னு சொல்லு. நீங்க போய் சொல்லுவீங்க, நீங்க 2 செய்து போட்டு தான் வருவீங்க. நீங்க என்ன நினைச்சு கொண்டு போறீங்க? ஆண்டுடைய சித்தம் ஆண்டவர் அடிக்கத்தான் சொன்னார். பாத்தீங்களா? உங்களுடைய அறியாமலேயே செயல்படும். ஏன் ஆண்டவரே கூப்பிடக்குள்ள உண்மையாக நீங்கள் அவனுக்கு அடிமையா இருந்தா ஆண்டவர் என்ன மகனே மகளே என்று கேட்க மாட்டார். இவன் தான் ஏனப்பா என்ன கூப்பிட்டா என்று கேட்பான். பின்ன நீங்க இந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள், அடிச்சு போட்டு வான்னு சொல்லி சொல்லு. ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு நாங்கள் அடிமையா இருக்கும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இதயத்தில் எழும்புகிற கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் எதை பேச வேண்டும் என்று நீ சித்தமா இருக்கிறீர், நான் எதை சிந்திக்க வேண்டும் என்று நீ சித்தமா இருக்கிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு சபையிலே என்னத்தை பேச வேணும், இன்றைக்கு என்னத்தை பேச வேண்டும் என்றா அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இந்த கிழமை முழுக்க சில நேரங்கள் ஆண்டவர் இந்த கிழமை முழுக்க வச்சு மினைக்கெடுத்துவார். சில நேரத்தில் ஒரு மணித்தியாலத்துல காரியத்தை தந்துடுவார், அல்லது சாமமாக முழிச்சிருக்க ஒரு எல்லாமையும் வரும். அந்த கிழமைக்கு ஆண்டவர் என்னத்தை தர விரும்புகிறாரோ அதைத்தான் எடுத்து வச்சு திருப்பி பேசணும் உங்களுக்கு மத்தியில. ஆனா நான் பலவிதமான புத்தகங்களை எழுதி வச்சு போட்டு நான் அந்த நேரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வந்துட்டு ஒரு காரியத்தை அப்படி விரிச்சு வச்சுட்டு பேசினா அது ஆண்டுடைய சித்தம் இல்லை. இது பாருங்க, இப்ப இந்த கிழமை அவருடைய மக்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் என்ன சித்தமாயிருக்கிறீர். ஏனென்றா அந்த மக்களை போஷிக்கிறது யார்? அவர்தான், நான் அல்ல. எங்களை போஷிக்கிறது நம்முடைய ஆண்டவர். ஆகவே ஆண்டவர் எதை போஷிக்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை தருகிறாரோ அதை கொடுப்பதுதான் எங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரே எதை பேச சித்தமாயிருக்கிறீர், எங்கே போக சித்தமாயிருக்கிறீர், எதை சிந்திக்க சித்தமாயிருக்கிறீர் என்று நாங்கள் நாளாந்தம் எங்களை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் எங்களுக்கு நிரந்தரமா உறுதி எழுதி தர இல்லை, சரியா? நிரந்தரமா சிலர் உறுதி எழுதி வச்ச மாதிரி நிரந்தரமாக என்ன செய்யறது, வருஷம் 35 நாளும் என்ன செய்வாங்க, ஒரு காரியத்தை குறித்து அப்படியே வச்சு அந்த வதையே செய்து கொண்டே இருப்பாங்க. இல்ல, அந்தந்த நேரம் நாங்கள் அவருடைய சித்தத்தை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைய தேவதூதர்கள் வேத பகுதியிலே பாருங்கள், 17ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது 17ஆம் வசனத்துக்கு வாசியுங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. பாருங்கள், இங்கே ஜூதாஸ் காரியத் கூட என்ன செய்கின்றான், அவரது விருப்பத்தை அறிந்து செயற்படுகிறவனாத்தான் காணப்படுகின்றான். ஆனால் அவன் இருதயம் எப்படி இருக்கின்றது? சந்தர்ப்பம் பின் அவருடைய இருதயமோ என்ன செய்கின்றது, அவருக்கு மிகவும் தூரமாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பின்னான சம்பவங்கள் நமக்கு விதத்தில் நாங்கள் விளங்குகிறது நம்முடைய இருதயம் எப்படி இருந்தது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்தபடியே சீசர்கள் என்ன செய்கிறார்கள், பாஸ்காவை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். பாஸ்காவை ஆயத்தம் பண்ணும் பொழுது யூதாசன் என்றுதான் ஆயத்தம் பண்ணுகிறான். பின்ன இந்த 12 சீசரோடும் கூட இவனும் பந்தி இருக்கிறான். பாத்தீங்களா, சம்பவத்தை நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும். பின்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கின்றார், நம்முடைய ஆண்டவரும் அவர்களோடு கூட பந்தி இருக்கிறார். அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் பந்தி இருந்தவர் நன்றாக சந்தோஷத்தோடு சாப்பிடுறதுக்கு எல்லாரும் அதுல பாஸ்காவை ஆண்டோடு ஆசரிப்பதற்காக பயத்தோடு பக்தியோடு அவருடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு இருக்கல. ஆண்டவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று அடி ஒன்று போட்ட உடனே 11 பேருக்கும் திக்கண்டு 11 பேருக்கும் திக்க உடனே என்ன செய்யறாங்க, நானும் ஆண்டவரே என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஆண்டவரை கேட்டாங்க,
நானும் ஆண்டவரே, நானும் ஆண்டவரே. நாங்கள் அறிந்திருக்கோம் என்ன கேட்டிருப்போம், அவன் ஆண்டவரே, அவன் ஆண்டவரே, பக்கத்தில் இருக்கிறவர் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஆனால் சீசர்களை பாருங்க அருமையாக, நானும் ஆண்டவரே, நானும் ஆண்டவரே. இதுக்குள்ள இருக்கு சின்ன விளையாட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா, இது நம்முடைய பிள்ளையாளர் விளையாட்டு மாதிரி இருக்குது. பின்ன இதுக்குள்ள இருக்கு சின்ன விளையாட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா, இது நம்முடைய பிள்ளையாளர் விளையாட்டு மாதிரி இருக்குது. பின்ன நானும் ஆண்டவரே என்று கேட்கிறான். 24ஆம் வசனத்தை வாசிங்க. தம்மை சரி, இவ்வளவு சொன்ன பிறகு அவன் என்ன செய்தான்? இருக்கிறான், பேசாம இருக்கிறான், அப்படி குத்தி வச்ச மாதிரியே இருக்கிறான், பேசாம. 25ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுது? ரபி, போதகரே என்று சொல்லி கூப்பிட்டு நிற்கிறான். நானோ என்று கேட்கிறான். பின்ன இவனுக்கு தெரியாதா? அதே சிந்தனையோட இருக்கிறான். ஆண்டவர் இப்படி சொல்ல இவன் என்ன செய்திருக்கணும்? நான் தான் ஆண்டவரே, அந்த நீர் சொல்லிட்டீர், என் இருதயத்தை நீர் ஆராய்ச்சி அடிச்சுட்டு உடனே அவன் அந்த இடத்துல என்ன செய்யும், உடனே தன்னை வெளிப்படுத்திடுவான். என்ன செய்யறான்? வெளிப்படுத்தாம நானோ ஆண்டவர் சொல்லி அங்கேயும் அவனும் கேட்கிறான். கேட்க ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சொன்னபடிதான் அப்பா. அப்படின்னு சொன்னவன் பாருங்க, அவன் பேசாமலே இருக்கிறான். நீ சொன்னபடிதான் சொன்ன விப்பாடும் பேசாமலே அங்க இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். பின் ஆண்டவர் இயேசுவின் சித்தத்தை அறிந்து செய்யும் இந்த சீசர்களில் ஒருவனாகத்தான் இந்த யூதாஸ் காரியத்துக்கு காணப்பட்டாலும் பாருங்க, அவருடைய இருதயம் அவரை விட்டு தூரமா இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். மற்ற சீசர்களால் அவனை கண்டுபிடிக்க முடியல. பாத்தீங்களா? ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆகவே இந்த சம்பவங்கள் திட்டமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்தில். அவருடைய இருதயம் தூரமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு பாத்திய இசை கருவி கோஷ்டி இருக்குது. முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க. நீங்க அதிகமாக இந்த பெரிய கான்சர்ட்களுக்கு போயிருப்பீங்க அல்லது டிவியில பாப்பீங்க. எல்லாரும் பலவிதமான வாத்தியங்களை வச்சுக்கொண்டு இருப்பாங்க. முன்னுக்கு ஒருவர் நிப்பர் தெரியுமா? ஒரு கம்பு வச்சுக்கொண்டு இப்படி காட்டி காட்டி நிக்கிறார். பார்க்க நல்ல ஆசையா இருக்கும். இவர் இப்படியே காட்டு அவங்க என்ன செய்வாங்க? அவரையே பார்த்து கொண்டு அந்த ஒவ்வொரு அடையாளங்களையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து அவங்களோட வாத்தியத்தை வாசித்து கொண்டே இருப்பாங்க. அதுக்குள்ள ஒருவர் இருந்துட்டு நீர் காட்டிக்கொண்டு நான் இந்த வாட்டிலே நான் வாசிக்கிறேன் ரெண்டு வாசிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கும். இதே போலதான் அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு தேவனுடைய பிள்ளையின் விருப்பமானது ஆண்டவருடைய விருப்பத்துக்கு அமைவாக செயற்படும் பொழுதுதான் அங்கே நம்முடைய வாழ்வு தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றாக பாருங்க, நம்முடைய தேவனுடைய விருப்பமானது நம்முடைய ஆண்டவருடைய விருப்பத்திற்கு இசைவாக எங்களுடைய விருப்பமும் செல்லும் பொழுதுதான் எல்லாருக்கும் தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் இயேசு நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று அவர் ஜெபம் செய்தார். இவ்விதமாக ஜெபம் செய்த நம்முடைய ஆண்டவர் அவருடைய சீசராகிய நாம் பின்ன வேற விதமா ஜெபிக்க முடியுமா? நாங்களும் அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று தானே ஜெபிக்கணும். வேற மாதிரி நாங்கள் ஜெபிக்க முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை எடுங்க, எடுத்து வாசிக்க பிள்ளைகள் பட்டண்டு.
கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசைகளையும் ஆசை நிச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். எங்க அறைஞ்சிருக்கிறாங்க? சிலுவையில் அறைஞ்சால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப எங்களை கொண்டு சிலுவையில் அடிச்சா நாங்க என்ன செய்ய முடியும்? ஆகவே இங்கே நாங்கள் பவுலப்போஸ்தலர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அடித்திருக்கிறார். ஆகவே ஒரு மனுஷன் சிலுவையிலே இருக்கும் பொழுது, அறையப்பட்டிருக்கும் பொழுது ஆசை வந்ததுண்டா, மாமிச ஆசை கொண்டுதண்டா, இச்சை வந்ததுண்டா, அந்த அர்த்தம் என்ன? அறையப்பட அறையப்பட அறையப்பட்டிருந்தவர் அதை கழட்ட இயலாது. சிந்தித்து பாருங்க. ஆகவே சிலுவையிலே அறையப்பட்டிருந்தால் அந்த இச்சைகளோ மாமிசமோ வெளிப்பட முடியாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் சிலுவையிலே அறையப்படாமல் இருப்பதினால் தான் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுடைய உள்ளத்திலே சுயம் ஆட்சி செய்கின்றது. சுயம் என்றா என்ன? கேட்டு கேட்டுதான் போக வேண்டியிருக்கு. சுயம் என்றா என்ன? சுய விருப்பம், சுய சித்தம், சுயம், சுய நலம் என்று சொல்லுவார்கள். பின்ன இவை ஆளுகை செய்கின்றது. ஆகவே அப்போது அவன் என்ன செய்வான்? சுயம் ஆளுகை செய்யும் பொழுது என்ன செய்வான்? ஆசைப்படுவான், கோவப்படுவான், அடிப்பான், சண்டை பிடிப்பான், திருப்தியற்றிருக்கும், வெறுப்பு உண்டாகும், பகை உண்டாகும், போராட்டம், அமைதியின்மை, இவைகளால் இவன் என்ன செய்வான்? தாக்கப்படுவான். பாத்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? இவை சிலுவையிலே மாமிசமும் ஆசையும் அதன் இச்சைகளும் அறையப்படாததன் காரணம். ஆகவே இவ்விதமாக அறையப்படாமல் தேவனுடைய பிள்ளை அதை வைத்திருக்கும் பொழுது பரிசுத்த வாழ்வு அவனை விட்டு தூரமாகிவிடும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் தேவனுடைய பிள்ளைகளை ஆட்சி செய்யும் வரை தேவனுடைய சித்தம் அணுவள வேணும் அவனிலே செயல்பட முடியாது. தேவனுடைய சித்தம் அவனிலே செயல்படவே முடியாது. அவர் இருதயத்தை வந்து அடையாது. ஏனென்றால் அங்கு வேறு சித்தம் இருக்கின்றது. நன்றாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் முடியாது. இங்கே யூதாஸ் இஸ்காரியோத் தேவ சித்தம் செய்கிறவர்களுள் ஒருவனாக அங்கே சீசர்களுள் காணப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது 30 வெள்ளி காசுக்கு அவரை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். பாத்தீங்களா? ஆகவே இந்த கலாத்தியர் 5:24 சொல்லுவது போல கிறிஸ்தவர்கள் எவர்களோ அவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தேவ சித்தம் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் விளக்கமாக சொன்னால், தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசைகளையும் அதன் இச்சைகளையும் ஒருவன் சிலுவையிலே அறையாதவரை அவன் தேவ சித்தம் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவ சித்தம் அவனிலே வெளிப்படாது. இப்ப விளங்குதானே? இந்நிலையிலே அவன் பெற்றுக் கொள்வதும் அனுபவிப்பதும் சுயசித்தத்தினால் உண்டானவை ஆகும். சுயசித்தத்தினால் உண்டாவே. அவை பாருங்க, ஒருவன் தேவ சித்தம் செய்ய முடியாமல் இவ்விதமாக அவன் அறியாத வரையிலே தன்னுடைய மாமிசத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறியாத வரையிலே தேவ சித்தம் அவனிலே வெளிப்படாது. ஆகவே அவன் பல வகைகளிலே பல காரியங்களை பெற்றுக் கொண்டாலும் அது சுயசித்தத்தினால் உண்டானவை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இங்கே யூதாஸ் இஸ்காரியோத்தை பாருங்கள். அவனுடைய மாமிசமும் அதன் ஆசை இச்சையுமே அவனை வழிநடத்தியது. ஆண்டவரோடு ஒன்றாக இருந்தாலும், சீசர் ஐக்கியத்தோடு அவன் இருந்தாலும், ஆண்டவரின் வார்த்தைகளை அவன் கேட்டிருந்தாலும், அவனுக்குள் மேலோங்கி இருந்த சுயசித்தமானது அவனை நோக்கி பல தடவைகள் வந்த ஆண்டவரின் எச்சரிப்பை கூட தடுத்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
ஏனென்றால் சுய சித்தம் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இப்ப யோவான் சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலேயே பதிமூன்றாம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். பாத்தீங்களா? இதன் அர்த்தம் என்ன? இதன் அர்த்தம் என்ன? 11ஆம் வசனத்திலே தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். ஆகவே இந்த யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான் என்று எப்பொழுது அவர் அறிந்திருந்தார்? இப்ப நீங்க சொல்லுங்க. யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான் என்று எப்பொழுது அறிந்திருந்தார்? சிறு வயதிலிருந்து உலக தோற்றம் சொல்லுங்க. பின் எப்ப இருந்து அவர் இருந்திருந்தார்? ஆதி முதலாய் அவர் அறிந்திருந்தார். ஆதி முதலே அவர் அறிந்திருந்தார். அவை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதாஸ் ஸ்காரியோத் ஆண்டவரை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி ஆண்டவர் முதலாம் எச்சரிக்கையாக இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறார். உங்களில் எல்லாரும் அல்ல, சுத்தம் இல்லாமல் ஒருவனும் இருக்கிறான் என்பதை சுட்டி காட்டினார். ரபி, நானோ என்று சொல்லி யூதாசுடன் கேட்ட பொழுது நீயே சொல்லிவிட்டாய் என்று சொல்லி சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் மார்பிலே சாஞ்சு கொண்டிருந்த யோவான் என்ன செய்கின்றான்? மற்ற அப்போஸ்தலர்கள் கிண்டி விடுறாங்க, நீதானே அவற்றை மார்பில சாஞ்சு கொண்டிருக்க, உனக்கு சொல்லுவார். அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற என்னண்டு கேட்கும். நீ சாஞ்சு கொண்டிருக்கிற இருதயத்துல, அந்த இருதயத்துக்குள்ள அவர் செய்யறது உனக்கு தெரியும். நீ கேள் ரகசியமா, அது ஆண்டவர் என்று கேள். இப்படி இருக்கிறாங்க பக்கத்துல. பின்ன இவனும் என்ன ஆண்டுடைய மார்புடைய சாஞ்சு கொண்டுட்டு, ஆண்டவரே இப்ப காட்டி கொடுப்பவன் என்று சொல்லி சொன்னீரே, அது யார் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறான். கேட்கக்குள்ள பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன் தான் என்று சொல்லி அப்பத்துண்டை எடுத்து தோய்த்து யூதாஸ் கையிலே கொடுத்தார். இதுக்கு பிறகு எச்சரிப்பு வேணுமா? அப்பையும் அவன் ஒரு பொழுதும் அது அந்த எச்சரிப்புகளை ஏற்றுக்கொள்ள மனப்போக்கத்திலே இல்லை. பாத்தீங்களா? ஆகவே இப்படியாக மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் எச்சரிப்புகளை கொடுத்தும் அவன் அவனிலே ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த சுயசித்தமானது தேவ எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள தடை செய்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2 எஜமான்களுக்கு ஒரு ஊழியம் செய்ய ஒரு பொழுதும் முடியாது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் தேவனுக்கு எங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனிதன் தன் சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசைதான் எல்லா தீமைகளுக்கும் வேறாக காரணமாக இருக்கிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே நாங்கள் யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்களை மூடி நாங்கள் பாடுவோமா? ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை
ஆயிரம் துன்பங்கள் வந்தாலே அகன்றே போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்றே போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தை நாங்கள் மறக்கும் பொழுதுதான் நாங்கள் ஆண்டவருக்கு அடிமையாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விடிவெள்ளியின் மகன் என்று அழைக்கப்படுகின்றவர் யார்? நீங்க சொல்லுங்க. விடிவெள்ளியின் மகன் லூசிபர். விடிவெள்ளியின் மகனாகிய லூசிபர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்ட காரணம் அவனுக்குள் ஓங்கி இருந்த சுயசித்தம். ஆதாம் ஏவாளுக்கு ஏற்பட்ட இந்த நிலை அவர்களுக்குள் ஏற்பட்ட சுயசித்தம். ஆகவே ஒரு மனிதனின் சுயசித்தமானது, சுய விருப்பமானது தேவ சித்தத்தை தடை செய்யும் ஒரு கருவி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தேவ சித்தத்தை தடை செய்யும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறீர்? நாங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறீர்? நான் எதை பேச வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறீர்? இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாதபடி சுயசித்தமானது தேவனுடைய பிள்ளைகளை தடை செய்கின்றது. இவ்விதமான கேள்விகளை தேவனுடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது இந்த கேள்விகளுக்கு பல வழிகளிலே உண்மையாக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் பல வழிகளிலே இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற தேவனாயிருக்கின்றார். தேவ சித்தம் என்ற தலைப்பிலே நாங்கள் கடந்த காலத்திலே வேத படிப்புகள் மூலம் நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் விரிவாக சில காரியங்களை பார்த்தோம். ஆனால் சுருக்கமாக நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகின்றேன். நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீர்? நாங்கள் எதை பேச வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீர்? எங்கு செல்ல வேண்டும் என்று நீர் சித்தமாயிருக்கிறீர்? எப்படி அங்கு அணுக வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவர் பதிலளிக்கின்ற தேவனாயிருக்கிறார். எப்படி? அவருடைய வேதத்தின் மூலமாக அவர் பதிலளிக்கின்றார். அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பதிலளிக்கின்றார். ஊழியர்களின் ஆலோசனைகள் மூலம் பதிலளிக்கின்றார். பிரசங்கங்கள் மூலம் பதிலளிக்கின்றார். ஆவிக்குரிய புத்தகங்கள் மூலம் பதிலளிக்கின்றார். நமக்கு ஏற்படுத்தி தந்துள்ள ஐக்கியத்தின் மூலமாக அவர் பதிலளிக்கின்றார். அந்த ஐக்கியத்தில் உள்ள சகோதர சகோதரியுடைய ஆலோசனைகள் மூலமாக பதில் தருகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மட்டுமல்ல, நமக்கு முன்பாக இருக்கின்ற திறந்த வாசல்கள், நமக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கின்ற வாசல்கள் மூலமும் கர்த்தர் எங்களோடு பேசுகின்றார். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு நான் சொன்ன எல்லாம் விளங்குதா? ஆமே. அப்படி என்றால் திறந்த வாசல், பூட்டின வாசல் என்றா என்ன? பூட்டின வாசல் சரி, வேற திறந்த வாசல் நீங்க சொல்லுங்க. அவர் பட்டன்னு சொல்ற விஷயம் சொல்லணும். நாங்கள் அப்படி திருந்திக் கொள்ளலாம்.
நாங்கள் புளிய சொல்லி உங்களுடைய இருதயத்தில் எழுப்புறதை சொல்லுவோம். உற்சாகத்தின் மீதில் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். சரி, திறந்த வாசல் மூலம் என்ன சொல்லுங்க? திறந்த வாசல், அடைக்கப்பட்டுள்ள வாசல் என்றால் என்ன? அதன் மூலம் பேசுகிறார் ஆண்டவர். ஊழியர் மூலம் பேசுறார், விளங்குதா? ஊழியர் மூலம் பேசுவார், விளங்குதா? வேதம் மூலம் பேசுறார், விளங்குதா? நூலல் மூலம், ஆவிக்குரிய மூலம் பேசுறார், விளங்குதா? இதெல்லாம் விளங்கும். ஆனா திறந்த வாசல், பூட்டின வாசல், இதன் மூலம் ஆண்டவர் பேசுறார் தேவனுடைய பிள்ளைகளுடைய கேள்விகளுக்கு. எப்படி? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிங்க. பட்டண்டு எப்படி பேசுறாரு என்று பார்ப்போம். 6-7. தடை பண்ணப்பட்டு பின்ன ஆண்டவர் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், சுவிசேஷ வேலையை செய்வதற்காக பவுல் மூலம், சுவிசேஷ வேலை பவுல் மூலம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அப்பொழுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார். எதை தடை பண்ணினாரா? சுவிசேஷ வசனத்தை சொல்ல. பின் ஆவியானவர் தடுப்பார், விளங்குதானே? ஆவியானவர் தடுப்பார். என்ன? ஊழியர்கள் வசனத்தை சொல்லும் பொழுது, ஊழியர்கள் சென்று சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வீட்டுக்கு நீ போகாதே, ஆவியானவர் தடுக்கிறார். இந்த பட்டணத்துக்குள்ள நீ போகாதே, ஆவியானவர் தடுக்கிறார். நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்ததால் நிச்சயமான வழியிடத்தில் காண முடியும். நீ யோசிக்கிறோம், ஆண்டோட வசனத்தை தானே சொல்ல போறோம். ஆண்டோட வசனத்தை தான், என்னுடைய வசனம் அல்ல. தடுக்கிறதுக்கும் சொல்ல வைக்கிறதுக்கும் ஆருக்கு அதிகாரம் உண்டு? அவருக்கு அதிகாரம் உண்டு. அவருடைய வேலையை தான் செய்து கொண்டு. ஆகவே பூட்டப்பட்ட வாசல்கள் மூலம் எங்களோடு ஆண்டவர் எங்களுடைய தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். நாங்கள் விருப்பத்தை ஆண்டவரே, நான் இந்த பட்டணத்துக்கு செல்ல வேணுமா, நான் இந்த பட்டணத்துக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல வேணுமா, எனக்கு தெரியல ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, நான் வேதத்தை தூக்கி கொண்டு நான் போகும் பொழுது அவரின் சித்தமே என்னால் காட்டுவார். சரி, இப்பொழுது அவர் திறந்த, அதாவது பூட்டிய வாசல்கள் மூலம் கர்த்தருடைய தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகின்றார். பின்பு சுவிசேஷ வேலைக்காக அவர் என்ன செய்கிறார்? பிந்தினியா நாட்டுக்கு போக முயற்சி செய்கிறார்கள். எங்கே செய்கிறார்கள்? பிந்தினியா நாட்டுக்கு போறதுக்கு. சரி, அங்க தடைப்பட்டோடு என்ன செய்கிறார்? பிந்தினியா நாட்டுக்கு போறதுக்கு தடைப்பட்ட, அங்கேயும் ஆவியானவர் என்ன செய்கிறார்? தடை பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பின்ன அங்க சுவிசேஷம் சொல்லாது என்று தடுக்கிறார். இஞ்சால் அந்த நாட்டுக்கு நாங்கள் போக முடியும், அங்க போகிற முயற்சி செய்யலையும் அங்கேயும் ஆவியானவர் தடுக்கிறார். பின்ன பாருங்க, ஆண்டவருடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுதுதான் அதை நாங்கள் அறிய முடியும். அல்ல என்ன செய்ய தெரியுமா? சாத்தான் எங்களை தட்டுக்காண்டு வில்லங்கத்தை நாங்கள் விட்டச்சு கொண்டு போயிட்டு கடைசி அங்க என்னென்ன மாட்டுப்பட்டி கொண்டு வர்றதோ தெரியாது. அது நாங்கள் அதான் தேவனுடைய சித்தத்துக்குள் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய சரியான வழிநடத்தலை நாங்கள் காண முடியும். ஆகவே தேவனுடைய சித்தம் அங்கே செயல்பட வேண்டுமாயின் எங்களுடைய இருதயத்தில் எந்த விதமான சுய சித்தத்துக்கு இடம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கே அடைக்கப்பட்ட வாசல்கள் மூலம் தேவன் தன்னுடைய ஊழியக்காரரை வழிநடத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய சித்தத்தை தன் ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். வசனம் 10 வாசிங்க. இப்ப அங்கே எல்லாம் ஆவியானவர் தடுத்தார். தடுத்த பிற்பாடு அந்த தடுத்து அங்க அவருக்கு சித்தம் இல்லை. எங்கே அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் போகும்படியாக? மக்கோதேனியாவுக்கு அங்கே வாசல்கள் திறக்கப்படுகின்றது. அங்கே போ என்று சொல்லி கட்டளை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அடைக்கப்பட்ட வாசல்கள் மூலமும் திறந்த வாசல்கள் மூலமும் தேவன் தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்பொழுது நாம் பார்த்த திறந்த வாசல் மூலம், அடைக்கப்பட்ட வாசல் மூலம் அன்பானவர்களே, அவ்வப்போது தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகின்ற தேவன் வேதத்தின் மூலமும் தன்னுடைய சித்தத்தை அங்கே திட்டமான சித்தங்களை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். வேதத்திலே சில காரியங்களை திட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு நான் போக வேண்டும், அதுக்கு வேதத்தில் எழுதி வைக்கவில்லை. அந்த நேரத்திலே ஆண்டவருடைய வழிநடத்தல் சில சித்தங்களை வேதத்திலே ஆண்டவர் திட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு நான் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லி காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இந்த தேவ சித்தத்துக்கு நாங்கள் காத்திருக்க முடியாதபடி, காத்திருக்க தேவையற்று உண்மையான தேவ சித்தம் எது, தேவ சித்தத்தை திட்டமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்தை எடுங்கோ, 14-15 வாசிங்க. 14-15. இது கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பட்டணத்திலே உன்னை ஏற்றுக்கொள்ளாமலும் உன்னை அங்கே அங்கீகரிக்காமலும் இருந்தால் நீ என்ன செய்ய? அந்த பட்டணத்தை விட்டு நீ புறப்படும் பொழுது உன் கால் தூசியை தட்டிவிட்டு போ. அது என்ன அர்த்தம்? அந்த வாசல்ல நின்று காலை தூக்கி தட்டுறதா? சொல்லுங்க. திரும்பி போவார். உனக்கு நீ அங்க எந்த தொடர்பும் இல்ல. அந்த பட்டணம், அந்த ஜனங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னை அங்கீகரிக்கவில்லை. நீ என்ன செய்? தூசியை தள்ளி போட்டு வா. ஆனால் பின்பு என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் அங்கு. ஆகவே இந்த சித்தமானது திட்டமாக இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவர் திருப்பி ஆண்டவரே அவன் கேட்கல, திருப்பி நான் போகட்டாண்டவரே வேண்டாம். திட்டமாக வெளிப்படுத்தப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பல வருடங்களுக்கு முன்பும் கர்த்தர் இந்த இடத்துல வார்த்தைகள் மூலம் அநேக எச்சரிப்புகளை தந்தார். வேதனையோடு அநேக காரியங்களை பேசினார். இந்த நகரத்தை பாருங்கள், எங்கெங்கு இந்த சபை மூலம் ஊழியங்களை செய்கிறோமோ பாருங்க. எந்தெந்த இடங்கள் எல்லாம் நாங்க சென்று ஊழியங்கள் எல்லாம் செய்கிறோமோ, செய்து கொண்டு இருக்கிறோமோ, அங்கெல்லாம் தங்கள் காதுகளையும் இருதயத்தையும் அடைத்து வைக்கிற ஜனங்களைத்தான் நாங்கள் காணோம். பல வருஷங்களுக்கு முந்தியும் ஆண்டவர் இந்த இடத்துல இவ்விதமாக காரியங்களை குறித்து பேசினார். ஏன் சில பேர் பாருங்க, சில தேவனுடைய ஜனங்கள் கூட இது கடின உபதேசம், இந்த சத்தியத்தை நாங்க கேட்க இதன்படி நடக்க இயலாது, நாங்க கீழ்ப்படிய இயலாது என்று சொல்லி விட்டு போட்டு போன எத்தனையோ தேவனுடைய ஜனங்களை நாங்க பார்க்கிறோம். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அநேக கிருபைகளை இந்த சபை மூலம் கர்த்தர் விஸ்தரித்துக் கொண்டிருக்கிறார். கன கிருபைகளை கொடுக்கின்றார். கர்த்தர் தன்னுடைய கரம் நீட்டி தன்னுடைய ஜனங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சித்தங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். ஆனா எந்த ஒரு மக்களும் இதை கேட்கிறதாகவே தெரியல. நாங்க பார்க்கிறோம், இன்னும் கடினப்பட்டு போறாங்க. இது எத்தனையோ பட்டணங்கள், எத்தனையோ கிராமம், எத்தனையோ ஸ்டட்டுகள், எத்தனையோ ஜனங்கள், ஏன் தேவனுடைய பிள்ளைகள் கூட, அவர்கள் இந்த இடத்திலே கொண்டு நாட்டின பிள்ளைகள் கூட என்ன செய்கிறார்கள்? விட்டு விட்டு போய்விடுகின்றார்கள். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கிருபைய உதறி தள்ளுறாங்கன்றது திட்டமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு வர. ஆனா இந்த கிருபைய ஒரு நாள் முற்று முழுதாக ஆண்டவர் எடுத்து போவார். ஒரு நாளைக்கு எடுத்துக்கொண்டு இந்த ஊழியக்காரனை கொண்டு கத்தரங்கியாலும் கொண்டு போறாங்க. அந்த நேரத்துல அவங்க ஓநாய்கள்ட்ட அம்பிட்டு படுற நேரத்துல தான் அவங்களுக்கு நிச்சயமாக அதுக்கு பிறகு யோசிப்பாங்க. யோசிச்சு பிரயோஜனம் இல்லாத மகன் நான் சொல்றேன் உண்மையாக.
ஆண்டுடைய சமூகத்திலிருந்து தான் சொல்றேன். இது எத்தனையோ வருஷங்களுக்கு முந்தைய ஆண்டு சொன்னேன். இந்த கிருபைய இன்றைக்கு எத்தனையோ மக்கள் உதறி தள்ளி போட்டு வர்றாங்க. ஒரு நாள் கண்ணீர் விடுவாங்க, கதறுவாங்க. ஒரு நாள் டைம் இருக்கு, காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. அந்த நேரத்தில் சத்தியத்தை காண முடியாம, வேதத்தில் உள்ள ஆழங்களை அறிந்து கொள்ள முடியாம ஓநாய்கள்கிட்ட சிக்கி அவங்க வேதனைகள் அனுபவிக்கிறதா அந்த நேரத்தில் யோசிப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எப்பொழுதும் தன்னுடைய வருகைக்கு முன்பாக துரிதமாக செயல்படுத்த அவர் வழிகிடுவார். பல இடங்களிலே இன்றைக்கு வாசல்ல பூட்டலாம், மக்கள் நம்முடைய இருதயங்களை அடைச்சு வச்சு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்பாமல் அவர்கள் இருக்கலாம். கத்திரதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு வாசலை திறந்து விட்டு கொண்டு போனார் என்றார் யார் கேட்க முடியும்? அவர் எஜமான், நாங்கள் அடிமைகள். அதன் பிற்பாடு அது பூட்டப்பட்ட அந்த நகரத்துக்கு என்ன நடக்கும் என்றதை ஆண்டவர்களுக்கு திட்டமாக எழுதி தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அநேக தேவ சித்தங்கள் எங்களுக்கு நேரடியாக தரப்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் தேவ சித்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமே தவிர அதற்காக நாங்கள் மீண்டுமா தேவ சமூகத்தில் இருந்து தேவ சித்தம் என்ன ஆண்டவர் என்றது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் உதாரணமாக சில காரியங்களை பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 28:19 எடுங்கோ. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இது அவருடைய சித்தம். இது அவருடைய ஆண்டவர் இயேசுவையும் அவருடைய ரட்சிப்பையும் அறிவித்து கொண்டு வர வேண்டியது அவருடைய சித்தம். அதுக்காக வேண்டி நாங்க அவருடைய பாதத்திலிருந்து ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை நாங்க அறிவிக்க வேணுமா என்று சொல்லி நாங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். வேறு சுருக்கமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாரும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இதற்கு வேறு வெளிப்பாடுகள் எங்களுக்கு அவசியமே இல்லை. இன்னுமாக நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் நான் வருகின்ற நிந்தைகளையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். இதற்கு நாங்கள் வேறு வெளிப்பாட்டை நாங்கள் பார்த்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நன்மை செய்வதனால் புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை நீங்கள் அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இது சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே சித்தம் இப்படியாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது இதற்கு பிரிமான ஒரு வெளிப்பாட்டுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே முக்கியமான கட்டங்களிலே அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவர் அவ்வப்போது தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்த விளங்குறதா? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நாங்க எந்த வேலையை செய்ய வேணும், நாங்க எந்த படிப்பில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும், எந்த மேற்படிப்பை நாங்கள் படிக்க வேண்டும், நாங்கள் யாரை எங்களுக்கு வாழ்க்கை துணையாக கொள்ள வேண்டும், நாங்கள் எந்த வீட்டை நாங்கள் போய் குடியிருக்க பெற்றுக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஊழியத்தை குறித்து இவற்றிற்கெல்லாம் நிச்சயமாக நாங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் போய் ஒரு வீட்டை டப்பாண்டு குந்தி கொண்டிருந்து போட்டு ஆண்டவருடைய சித்தம் இந்த வீட்டில் வந்திருக்க என்று சொல்லிடக்கூடாது. அது ஆண்டுடைய சித்தம் இல்லை. நாள் முழுக்க மட்டி அடிக்கிறது, அடிச்சு போட்டு நாங்க வீட்டுக்கு கிடைச்ச உடனே நாங்க பேப்பர்ல பார்த்து போட்டு அடிச்ச உடனே வீட்டுல ஆண்டவர் வீட்டை தந்தார். இது அல்ல. இந்த வீடு தரவன் மட்டும் எத்தனை ஆண்டுடைய பாத்துல இருந்தோம் சொல்லுங்க பாப்போம். நாங்கள் இதுல கவனிக்கோம். திடீரென்று ஒரு வேலையில் போய் சேர்ந்து போட்டு ஆண்டவர் தந்தாருன்னு சொல்லி நாங்க சொல்லி விடுறோம். ஆனா நாங்க எத்தனை நாள் அந்த வேலைக்காக ஆண்டுடைய பாத்துல காத்திருந்தோம், ஆண்டுடைய சித்தத்தை காத்திருந்தோம். ஆண்டுடைய சித்தத்துக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருவார். நாங்க வீட்டு
வீட்டில இருந்து கொண்டு நாங்க வீட்டிலேயே இருந்து கொண்டு ஆண்டவரே இந்த வீட்டை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அது போல அது ஆண்டோடைய பிறகு நாளைக்கு என்ன செய்யும், அந்த வீட்டுல அந்த காசு இந்த காசு அந்த காசு இந்த காசு எல்லாம் கட்ட சொல்லி வந்த உடனே இது என்ன ஆண்டவர் தந்தாரான்ற ஒரு சந்தேகமும் வந்துடும். மிச்சம் கவனமா நாங்க இருக்கணும். ஆகவே ஆண்டுடைய சித்தமானது எங்களுடைய இருதயத்திலே ஒன்றும் இல்லாத நிலையிலே நாங்க இன்றைக்கு என்னத்தை படிக்க வேணும், நான் இன்றைக்கு டாக்டருக்கு படிக்க வேணும், இதுக்காக வேண்டி போய் காத்து கொண்டிருக்க கூடாது. ஆண்டவுடைய சித்தத்துக்கு என்னுடைய இருதயத்திலே எதுவும் இருக்கக்கூடாது. நான் போய் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நீ மருத்துவத்துறையிலே உன்னுடைய படிப்பை மேற்கொள். அதன் பிற்பாடு நான் அதை தொடங்கும் பொழுது கர்த்தர் கிருபையாக வழிநடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாரை போய் நாங்கள் சந்திக்க வேண்டும், எந்த நாளில நான் எங்கு போய் அவரை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டுடைய விருப்பத்தை அறிந்து நாங்கள் போவோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவன் ஆண்டவர், அதாவது ஒருவன் ஆண்டவருக்கு எப்பொழுதும் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அதிசயமான வழிநடத்தலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் ஆண்டவர் சீசர்களை பார்த்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்றார். அது இன்னொரு பக்கத்தில் சொல்றாரு, வலப்பக்கம் வலையை போடுங்கள். திட்டமான ஒரு வழிநடத்தல் அங்கே கொடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். திட்டமான ஒரு வழிநடத்தலை கொடுத்தார். சீசர்கள் ஏராளமான மீன்களை பிடித்து பெரியதொரு அற்புதத்தை கண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் திட்டமாக தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தியவுடன் கீழ்ப்படிந்து விடுங்க. திட்டமான சித்தத்தை வெளிப்படுத்தின உடனே கீழ்ப்படிந்து விடுங்க. அப்பொழுது சரி, இன்னொன்று அங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இப்பொழுது திட்டமாக ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லிட்டார், மகளே நீ இப்பொழுது போய் இந்த ஆவுக்காக்கு பக்கத்திலே ஒரு வீடு ஒன்று வரிசையா இருக்கிறது, அங்கே போய் ஒரு சபை ஒன்றை ஆரம்பி. திட்டமா வெளிப்படுது. உடனே ஓடி போய் என்ன செய்யற, ஓடி போய் அந்த இடத்துல ஓடி போய் ஒரு சபை ஒன்றை ஆரம்பிச்சிட கூடாது. சித்தம் வெளிப்படுத்துவார். சித்தம் வெளிப்படுத்தினால் அங்கால என்ன நடக்கும், நான் சித்தத்துக்கு முதல் கீழ்ப்படிய வேண்டும், என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்திருப்ப அவருடைய பலியிடத்திலே காத்து இருக்க வேண்டும். அதான் ஆண்டுடைய பாட்டு சொல்றேன் தெரியுமா, நான் என் கண்ணை உன்மேல் வைத்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன், உனக்கு காட்டுவேன். பாத்தீங்களா என்ற வார்த்தை உன்னிலே செயல்பட வேண்டும் என்றால் முதலாவது அவருடைய வார்த்தையை கீழ்ப்படி. உண்டைக்கு ஆண்டவரே தேவ சித்தத்துக்கு நான் காத்திருக்கிறேன், உடைய படிப்புக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், ஓ மருத்துவத்துறையிலே என்னை படிப்பதற்காக. உடனே என்ன செய்ய வேண்டும், அதற்காக நான் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் பாரத்தோடு காத்திருக்க வேண்டும். எப்பொழுது நான் படித்துக் கொண்டு அறுவாசியில மருத்துவ படிப்பை எனக்கு காட்டிட்டாருன்னு போட்டு உடனே ஓடிவே போயலுமா, மெரியோர் படிச்சு ஓடிவே போயலுமா, போயல காத்திருக்க வேண்டும். பின் அந்த வார்த்தை அப்பொழுதுதான் செயல்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் வெளிப்பட்டதும் அதற்கு கீழ்ப்படிந்து விடுங்க. அதன் பின்பு என்ன, அதன் பின்பு என்ன ஆண்டவரே, கரைச்சல் படுத்தாதீங்க ஆண்டவரே. என்ன ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, போ சொல்லிட்டு ஆண்டவரே, மருத்துவத்துறைக்கு தந்துட்டு ஆண்டவரே, நான் எப்ப போறது ஆண்டவரே, எப்ப போறது ஆண்டவரே, எப்ப போறது ஆண்டவரே, கரைச்சல் படுத்தாதீங்க, ஓடாதீங்க. தேவன் சபை தரிசனத்தை கர்த்தர் தந்தார். நமக்கு சபை தரிசனத்தை தந்த உடனே போய் சபையை ஆரம்பிக்க இல்லை. 8 வருஷம் கர்த்தர் திட்டமாக அதை வழிநடத்தி தரும் வரைக்கும் காத்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளை, சவுல் என்ற கேட்ட கேள்விக்கு, சவுல் அன்றைக்கு கேட்டார் ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்டார் சொல்லுங்க பாப்போம். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டார். கேட்ட உடனே என்ன சொன்னார், நீ இப்படி எல்லாம் பாடுபட போறாய், உன்னை இப்படி எல்லாம் கொண்டு போறாங்க, கப்பல் சேதங்கள் எல்லாம் உனக்கு வரும், நீ இன்ன இடங்கள் எல்லாம் போய் சுவிசேஷங்கள் போதிக்கணும் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாரா? பெரிய பட்டியல் வச்சு எழுதி கொண்டிருந்தார் ஆண்டவர். என்ன சொன்னார், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது என்ன சொன்னார்?
என்ன சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். நீ போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இவ்வளவுதான். நீ சென்ற கேட்கிறாயுடைய சித்தத்தை நான் சொல்கிறேன். நீ போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முன்பே நீங்கள் தீர்மானித்துக் கொண்டு போய்விடாதீங்க. தேவனுடைய சித்தத்துக்கு நான் இன்னதான் படிக்கணும் நினைச்சு கொண்டு போயிடாதீங்க. நான் இன்றைக்கு ஒரு வெள்ள கார் தான் எடுக்கணும்னு நினைச்சு கொண்டு தேவ சித்தத்துக்கு போவாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துறோ, இன்றைக்கு நீ கார் எடு, உனக்கு ஒரு காரண்டு போகணும், நீ ஆலயத்துக்கு போகணும், ஊழியம் செய்ய வேணும், உனக்கு ஒரு காரண்டு எடு. அதுக்கு பிறகு நீங்க கேளுங்க, ஆண்டவரே நீர் சித்தமாயிட்டீர் ஆண்டவரே, எனக்கு ஒரு வெள்ளக்காரா வேணும் ஆண்டவரே என்று சொல்லி அதுக்கு பிறகு உங்களுடைய ஆசையை கேளுங்க. அதுக்கு முந்தி ஓடியாதீங்க. ஆண்டவரே நான் மஞ்சள் கார் வாங்க தீர்மானிச்சிருக்கிறேன், உங்களுடைய சித்தம் என்ன? நீ தீர்மானிக்கிறானே போய் வாங்க என்று ஆண்டவர் சொல்லி போட. நீ தீர்மானிச்சிருப்ப எனக்கு என்னட்ட வார என்று சொல்லி அவர் கேட்பேன். ஆகவே நாங்கள் என்ன சொல்றோம், அதன் பிற்பாடு எங்களுடைய ஆசையை சிலையை சொல்லுவாங்க, அப்படிலாம் கேட்க கூடாது, நீ வெள்ளக்கார் தான், அவங்களுக்கு 4 சில்லு பூட்டின கார் தான், இப்படி எல்லாம் நாங்கள் கேட்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சித்தனை கேட்கக்கூடாது. இல்லை, நாங்க கேட்கணும். நம்ம பிள்ளைகளாகிய நாங்கள் தகப்பன்ற கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே இது என்ற விருப்பம் ஆண்டவரே, நான் ஆசைப்பட்டேன், இதைத்தான் ஆசை வச்சு உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆனா உமக்கு விருப்பமானதை நீர் தார், உங்களுடைய விருப்பமான கலர்ல விருப்பமான முறையில நீர் தார். அது அவருடைய பொறுப்புல நாங்க விட்டுருவோம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டிய பொறுப்பு. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதை எல்லாம் முன்பே நீங்கள் தீர்மானித்துக் கொண்டு நீங்கள் அவருடைய தேவ சித்தத்துக்கு போகாதீங்க. அது தேவ சித்தம் அல்ல. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திட்டங்கள் இல்லாமல், இருதயத்திலே எந்த விதமான சுய சித்தமும் இல்லாமல் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே போய் அமர்ந்து கொள்வோம். தேவனுடைய சித்தம் எங்களுக்கு கிடைக்கும். அவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருப்போம். அவர் எங்களை அருமையாக வழிநடத்தி எங்கள் மேல் கண்களை வைத்து அவர் எங்களுக்கு போதிக்க வேண்டிய வழிகளை அவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து இவ்விதமான வழிநடத்தலை கர்த்தர் தந்து உங்களை தனக்கு உகந்த ஒரு பாத்திரங்களாக மாற்றி அவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு நல்ல தங்க பாத்திரமாக உங்களை மாற்றி தன்னுடைய வருகையிலே காணப்படும்படி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இதுவரை நீங்கள் கேட்ட தேவதூது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தர் இயேசுவுக்குள் நம்புகிறோம். உங்களுக்கு தேவையான பிரசங்க கேசட்டுகள் மற்றும் எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறும் வழங்கப்படும் தேவதூது கேசட்டுகள், உபவாச விழிப்பு ஆராதனைகளில் வழங்கப்படும் ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கிய வேத படிப்பு கேசட்டுகள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். எமது சபையானது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரில் பானோஃபுக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. கர்த்தருடைய முழுமையான வழிநடத்தலுடனும் தரிசனத்துடனும் பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து கர்த்தருடைய வேளை வந்தபோது அவரிடமிருந்து புறப்பட்டதே ஹம் ஜெகோவா நிசி பூரண சுவிசேஷ சபையாகும். ஹம் நகரில் அமைந்திருக்கும் கர்த்தரின் இந்த ஒரே ஒரு சபையானது சத்தியத்தை சத்தியமாகவே பிரசங்கித்து வரும் தேவனுடைய வீடாக இருந்து வருகிறது. எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் உபவாச நாள் அனுஷ்டிப்பும் விழிப்பு ஆராதனையும் நடைபெறுகிறது. நீங்களும் எமது சபை ஐக்கியத்திலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பலனடைந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என வாஞ்சையுடன் உங்களையும் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.